ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு, தரமான சாப்பாடு சோறாக்கிக்கிட்டு இருக்கா நிஷா. தண்டுக்கீரை சாம்பார். உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன நிஷா, தொட்டுக்க என்ன செய்ய போகிறேன்? முட்டைக்கோசு பொரியலும் தண்டுக்கீரை சாப்பாடும். ஆமாம் நிஷா, ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் குண்டாயிடுவாங்களா, நீங்கள் குண்டாயிட்டீங்களே அப்படின்ட்டு. என்ன உண்மையா? தெரியலையோ. எனக்கு நான் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும். குண்டாக தான் இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ ஏறிட்டா. இருந்ததே 50 கிலோ, அதுக்குள்ள 10 கிலோ ஏறிட்டாங்க. இந்த 25 நாளையில மறுபடியும் மாத்திரை வாங்க, ஒரு மாசத்துக்குள்ள மாத்திரை முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் மாத்திரை வாங்கன்னு இருக்காங்கல்ல, அப்போ போய் வெயிட் பண்ணி ஒல்லி ஆகிறதுக்கான மாதிரி. என் வீட்டில் தான் வெயிட் மிஷின் இருக்கு, ஏறி போட்டு பாரு. அதுல சரி உடஞ்சிடும், சின்ன மிஷின் உடஞ்சிடும். அங்கே அவங்கள்ட்ட ஏறி பார்த்தா பார்க்குறவங்களுக்கு தான் வீடியோவில் தெரியுமில்ல, முன்னாடி எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கான்னு பாருங்க. எப்படி இருக்கேன்? அப்படியே தாங்க இருக்கேனா. குண்டாயிட்டா. முன்னாடியெல்லாம் நிஷாவை தூக்கிறோம், இப்போலாம் தூக்கவே முடியாது. கரெக்டு தானே நிஷா? அது வந்து சாப்பிட்டுட்டு 30 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு இருக்காங்கல்ல, அதனால தான் சாப்பிட்டு தூங்குறது. அதுக்கப்புறம் தனிஷ்க்கு ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஓடி தானே அவனை சாப்பாடு போய் செய்யணும், இதுங்களுக்கு கலப்பணும், அங்கிட்டு ஓடணும், இங்கிட்டு ஓடணும். இன்னைக்கே நான் காலையில இவ்வளோ வேலை செஞ்சேன். இத்தனை நாள் எங்கள் அத்தை இருந்தாங்க, நேற்று எங்கள் அத்தை கோயிலுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு காலையில் நான் தான் தண்ணி பிடிச்சி வாடியெல்லாம் கழுவி தண்ணி பிடிச்சி கூட்டி எங்கும். இன்னைக்கு எங்கள் அம்மா வந்துட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சா இதாயிடும். ரெஸ்ட்ல இருக்கனால கொஞ்சம் அப்படிதான் தெரியும். இல்லை குண்டாயிட்டோம், உண்மையிலே தெரியும். 10 கிலோவுக்கு மேலே குண்டாயிட்டோம். ஆமாம் நிஷா, 2 கிலோ 3 கிலோ இல்லை 10 கிலோ குண்டாயிருக்கு. நல்லதுதான். குண்டானா நல்லதுதான். எனக்கு குண்டா இருந்தாலும் முடியும், ஒல்லியாக இருந்தால் பிடிக்காது. அப்படியே ஒல்லியாக இருக்கிறவங்க போது கல்யாணம் பண்ணல, குண்டா இருந்தவனுமே கல்யாணம் பண்ணிக்கலாமே. அட, பொண்ணு பார்க்க வந்தப்போ நான் வேற ஒரு ஆள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால தான் பொண்ணுன்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீ தான் பொண்ணுன்னு. ரொம்ப நக்கல். வேற யாரும் இல்லைங்க, எங்கள் மாமியாரை தான் சொல்கிறேன், வேற யாரும் இல்லை. அவங்களும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. அவங்கள தான் பொண்ணுன்னு நினச்சேன், அப்புறம் தான் நிஷா தான் பொண்ணுன்னு அப்புறம் தான் தெரியும். எகத்தாளத்துக்கு